சிம்மா சார் என்னல இப்படியே காடு காடா கூட்டு அலையிறீங்க, எங்க கூட்டு அலையிறீங்க? இல்ல ரியோன்னு ஒரு பொண்ணு வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லிச்சுடா, அதான் கூட்டு ரியோவா? வயசு ஆமா. என்ன? வயசு வந்து 18 முடிஞ்சு இப்ப 19ல. என்ன மாதிரி செக்க செக்கன்னு இருப்பாளா? அது கண்டிப்பா இருக்கும். பார்த்துருப்பா அந்த பையன். பாத்ரூமாவா? என்னல பிள்ளை பார்க்க கூட்டு போன பைக் கடை கூட்டு வந்திருக்கேன். இங்கதான் அந்த புள்ள இருக்கு வேலை. உண்மையிலே உள்ள இருக்குமா? உண்மையிலே இருக்குல்ல வேலை. உள்ள போய் பார்த்து வேலை உனக்கு ஏத்த புள்ளல வேலை. ஏன் புள்ள புள்ளன்னுட்டு புள்ள எங்க? புள்ள இருக்கல புள்ள. நான் வண்டி கூடியாப்பும் கல்யாணம் முடிச்சு. உனக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இருக்கா இல்லையாவா? உனக்கு இல்ல, எனக்கு தெரியும். இப்படிலாம் சொல்லக்கூடாது, வீடியோல அமைதியா இருக்கணும். அந்த லைசென்ஸ் இல்லாதனாலதான் இந்த பைக் உனக்கு எடுத்து கொடுக்க வந்திருக்கோம். லைசென்ஸ் இல்லாம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஏன்னா இந்த பைக்குக்கு லைசென்ஸ் தேவையில்லை. ரியோக்கு இவன் யாரு? மண்டையில முடியல ஒட்டி. சரி ஒட்டி வைக்கலாம் மெனக்கெட்டு நன்றி. கல்யாணம்னு சொன்னா கல்யாண வாழ்த்துக்கள். அம்மா என்னென்ன இந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்கு? லைசென்ஸ் இல்லாம வண்டி இருக்கா? இந்த வண்டிக்கு லைசென்ஸ் தேவையில்ல அப்படி அண்ணன் சொன்னாப்ல, அதனால வண்டியை ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி உண்மையிலே லைசென்ஸ் தேவையில்லையா? அதாவது ஸ்பீடும் நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வண்டி வந்து அழகா பொறுமையா பொண்டாட்டி கூட்டு அமைதியா வெளியே போலாம். பொண்டாட்டி கூட்டுட்டு ஐயோ 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவோம். என் பொண்டாட்டி நாயனத்தை கூட்டு போனோம். வேற யாரும் நீங்க இருக்கீங்க ஒரு அந்த மாதிரி இருக்கே. எதுக்கு நீங்க இருக்கீங்க? எதுக்கு நான் கூட்டு போனா? சரி அதை விடுங்க. சண்டை விடாங்க. எனக்கு இந்த வண்டி வாங்கணும். எங்க பாட்டியை நான் வச்சு கூட்டிட்டு போனோம். பாட்டிக்கு கரெக்டான பைக் தானே. உண்மையிலே சொல்றேன், பொண்ணு பார்க்க கூட்டு வரேன்னு ரியான்னு பொம்பளை பிள்ளை பேரன்னு. ஆனா இது சொன்ன மாதிரி இந்த பைக்கு வந்து லைசென்ஸ் தேவையில்லை. ஆனா அங்க வாங்க அதையும் நம்ம நன்றியை சொல்லிவிடுவோம். ஆமா, இன்சூரன்ஸும் தேவையில்லை. இன்சூரன்ஸ் தேவையில்லை. அண்ணன் வந்து இப்படி ஒரு நிறுவனத்தை வழி நடத்துறாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்போ லைசென்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியாம இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் 10வது படிச்சதான் லைசென்ஸ் தேவை. இப்போ இந்த லைசென்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டியை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சிலவங்க லைசென்ஸ் இல்லாமல் கார் ஓட்டிட்டு அலையிறாங்க, அது பெரிய விஷயம். சாவச்சிருவேன். என்ன சென்னை பாச வருது, சாவச்சிருவேன், வெளுத்து விடுவல. சரி நான் அவ்வளோங்களா என்ன இந்த லைசென்ஸ் இல்லாத வண்டியை வாங்கி நீங்க உங்க வீட்டுக்கார மாட்ட கொடுங்க. நீங்க உங்க மாமியார் வேண்டாம், நீ என் மாமியாரை இழுக்காம மட்டும் இருப்போம். நண்பர்களே, நீங்களும் நம்ம வள்ளியூருக்கு ஏத்தால கோட்டுக்கு ஏத்தால இருக்கக்கூடிய ஆம்பியர் பைக் கடைக்கு வாங்க. ஆனந்தமா பைக்கை வாங்கிட்டு போங்க. பாய்.